உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து சுமார் 3000 லாரிகள் தினந்தோறும் கேரளாவிற்கு பல்வேறு பொருட்களை ஏற்றிச் செல்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் விரைவில் லாரி உள்ளே செல்ல முடிகிறது. ஆனால் கேரளாவில் நுழைவு வாயிலான வாளையாறு என்கின்ற பகுதியில் மட்டும் ஒரு லாரி ஒன்று அந்த வாளையாறு சோதனை சாவடியை கடப்பதற்காக தினமும் 5 முதல் 8 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மேலும் அந்த சோதனை சாவடிகளில் 3 கவுண்டர்கள் மட்டுமே இயங்கி வருவதால் ஆயிரக்கணக்கான லாரிகளை விரைவில் சோதனையிட்டு அங்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த ஒரு பிரச்சனை கடந்த பல வருடங்களாகவே இருக்கிறது. வாளையாறு சோதனை சாவடியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட வேண்டும், ஸ்கேனர்கள் மேலும் கூடுதல் எண்ணிக்கையில் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழக லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியும் கூட கேரள அரசு இந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. நேற்று பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு திடீரென்று கேரள அரசு ரத்து செய்து இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கேரள அரசு வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன, மேலும் இந்த வாளையாறு சோதனை சாவடியில் மணிக்கணக்காக லாரிகள் வரிசை கட்டி நிற்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, மேலும் பல உணவுப் பொருட்களும் பல மணி நேரம் அங்கேயே லாரிகள் நிற்பதால் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் அந்த லாரிகள் வாளையாறு சோதனை சாவடியில் மணிக்கணக்கில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு தேவையான வசதிகளை சோதனை சாவடியில் அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆக இந்த ஒரு பிரச்சனைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அது தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற விஷயங்கள் என்ன, கேரள அரசு இதில் கவனம் செலுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கோவையை அடுத்த வாளையாறு சோதனை சாவடி வழியாக நாடு முழுவதும் இருந்து தினமும் சுமார் 3000 லாரிகள் கேரளாவுக்கு செல்கின்றன. அந்த சோதனை சாவடியில் லாரிகளில் ஏற்றி வரும் சரக்குகள் மற்றும் ஆவணங்களை சரிபார்ப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக லாரிகள் அங்கு 6 முதல் 7 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. கூடுதல் கவுண்டர்கள், ஸ்கேனர்கள், லாரி ஓட்டுநர்களுக்கான கழிப்பிட வசதி, குடிநீர் போன்றவற்றை அமைத்து தர லாரி ஓட்டுநர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தமிழகத்தில் இருந்து வாளையாறு வழியாக கேரளா செல்லும் 3000 லாரிகள் முடங்கியுள்ளன. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தமிழக லாரி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்காக கடந்த 6 மாதங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பிரச்சினைக்கு தீர்வு காண லாரி உரிமையாளர்களுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பேச்சுவார்த்தையை கேரள அரசு நேற்று திடீரென ரத்து செய்தது. இந்த போராட்டம் காரணமாக இந்தியா முழுவதிலும் இருந்து வந்துள்ள சரக்கு வாகனங்கள் மற்றும் தமிழகத்தில் இருந்து காய்கறி, கோழி, முட்டை, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் கேரளாவுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் இருக்கக்கூடிய வாளையார் சோதனை சாவடியில் தமிழக லாரிகள் அந்த சோதனை சாவடியை கடப்பதற்காக தினமும் 5 முதல் 8 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஓட்டுநர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பதில்லை. மேலும் சோதனை சாவடிகளில் கூடுதல் கவுண்டர்களையும் திறக்க கேரள அரசு முன்வருவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இதனால் தமிழகம் முழுமைக்கும் தற்பொழுது கேரளாவிற்கு செல்லக்கூடிய லாரிகள் அனைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு இதனால் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு சண்முகப்பா. அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சண்முகப்பா. வாளையாறு சோதனை சாவடியில லாரிகளுக்கு அதிக அளவிலான சோதனைகள் காரணமாக 5 முதல் 8 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு அங்க பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு வராங்க. எத்தனை வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கு? இதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுது? முதலாவதாக தந்தி டிவி நேயர்களுக்கும் சந்திக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னவென்றால் பட்டினியால் சில டிரைவர்கள் கேரளத்தில் இருக்கும் தொடர்ந்து இது போல செய்தி ஒளிபரப்புவதற்காக நன்றி தெரிவிக்கிறோம். முதலாவதாக 15 ஆண்டுகளாக இந்த செக் போஸ்டில் இந்த வாளையார் செக் போஸ்ட் பல முறை நாம் வற்புறுத்தியும் இதை நமக்கு ஈடு செய்யவில்லை. இப்பொழுது வாகன எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. சுமார் 3000 வண்டிகள் ஒரு நாளைக்கு கேரளத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமை. காரணம் என்னவென்றால் கேரளாவில்
இறைச்சி முதல் முட்டை, கோழி சுமார் 96 லட்சம் முட்டை ஒரு நாளைக்கு சென்றே தர வேண்டும். அதே போல கோழிகள் அங்கு சென்றே தர வேண்டும். இது போல 400 லோடு பச்சைக்கறி காய்கறிகள் அகில கேரளாவுக்கு சென்றே தர வேண்டும். அதே போல 600 லோடு சுமார் ராய்ச்சூரில் இருந்து, கர்நாடகத்திலிருந்து, ஆந்திராவிலிருந்து, ஒரு சில தமிழகத்தின் பகுதியில் இருந்து அரிசி சென்றே தர வேண்டும். எனவே 3000 லாரிகள் அகில இந்தியாவில் 31 மாநிலத்திலிருந்தும் அனைத்து சரக்குகளும் கேரளாவுக்கு செல்கிறது. அங்கு எதுவும் விளைபொருள்கள் இல்லை. காபி, ஏலம் தவிர எதுவும் விளைபொருள் இல்லாத காரணத்தால் இங்கிருந்து போய்கொண்டிருக்கிறது. இதை பலமுறை வற்புறுத்தியும் நாங்கள் எதுவும் கேட்கவில்லை. அங்கு 3 கமர்ஷியல் டாக்ஸ் கவுண்டர் இருக்கிறது. 10 கவுண்டர் இருந்து கூட இதற்கு முன் நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பலமுறை நாங்கள் வற்புறுத்தியும் கூட அங்கு 10 கவுண்டர் செயலுக்காக போட்டுவிட்டு சுமார் 2013ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி நாங்கள் ஒரு மாபெரும் நிறுத்தத்தை துவங்கிய போது அங்கிருக்கின்ற மாநில முதல்வர் உம்மன்சாண்டி அவர்களை நேரில் அழைத்து பேசி தொடர்ந்து பேசலாம். திரு சண்முகப்பா, கேரளாவை பொறுத்தவரை கேரளாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பலவும் லாரிகள் வழியாகத்தான் அந்த மாநிலத்திற்கு தினமும் சென்று வருகின்றன. கேரளாவை பொறுத்தவரை அரிசி என்பது 400 லோடுகள் நாள் ஒன்றிற்கு அங்கே கொண்டு செல்லப்படுகிறது. காய்கறியை பொறுத்தவரை 600 லோடு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் முட்டைகளை பொறுத்தவரை 96 லட்சத்திற்கும் மேற்பட்ட முட்டைகள் கேரளாவிற்கு தினமும் சென்று கொண்டிருக்கின்றன. ஆக நாள் ஒன்றிற்கு 3000த்திற்கும் மேற்பட்ட லாரிகள் அந்த சோதனை சாவடியை கடக்க இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு சூழலில் கூடுதலான கவுண்டர்களை திறக்க வலியுறுத்தியும் கூட இந்த ஒரு விஷயத்தில் கேரளாவின் அணுகுமுறை சரியானதாக இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் லாரி உரிமையாளர்கள் மற்றும் மோட்டார் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். மேலும் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, இது பற்றி அங்க இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நாம் தற்பொழுது வாளையார் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாளையார் சுங்கச்சாவடியில் ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் காலதாமதமாகுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர்கள் கூறும் பொழுது அடிப்படை வசதிகள் முற்றிலும் இங்கு செய்து தரவில்லை என தெரிவித்துள்ளனர். அதேபோல அதாவது சுங்கச்சாவடியில் இருக்கும் பூத்துகள் கிட்டத்தட்ட 10 பூத்துகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அதேபோல ஸ்கேன் முறை அறிமுகப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல இந்தியாவில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் கடந்து வந்த எங்களுக்கு இந்த கேரளா சுங்கச்சாவடி ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நம்மிடையே ஓட்டுநர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு? சரிங்க சார், இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பாம்பே, டெல்லியில இருந்து வரோம், ரோட கொண்டு வரோம், கொச்சின் கொண்டு வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேல லைன்ல நிக்க வேண்டியது இருக்கு. ஆடியோ பாஸ் பண்ண, வெயிட் போடணும், செக்கிங் இருக்கு, சேல் டாக்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு காரணம் சொல்லி எங்களுக்கு கிட்ட ஒரு 1 நாள் முழுக்க எங்களை காக்க வச்சிடறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கிருந்து நாங்க வார அலுப்புல வந்து டைமிங் லோடு கொடுக்க முடியல. அவங்க நாங்கிறாங்க டைமிங் லோடு கொடுக்க முடியலன்னா நீங்க எதுக்கு லோடு எடுத்து வரங்கிறாங்க. இவங்க கிட்ட கேட்டோம்னா நாங்க செட் பண்ணி தான் உள்ள அனுப்புவோம், எங்களுடைய கடை நாங்க செய்வோங்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட்டு நாங்க டிரைவர் தான் அதிகம். இங்க வந்து சாப்பாடு வசதியும் கிடையாது. எங்கேயாவது டிரைவருக்கு பாத்ரூம் போடுற இடம் இருக்குங்களா, அதுவும் கிடையாது. ஒரு லெஸ்ட் எடுக்கணும் கூட அவங்க 10-20-300-400 கிலோமீட்டர் ஓட்டு வரோம். ஒரு லெஸ்ட் எடுக்கணும், எங்க லெஸ்ட் எடுக்க முடியும்? மரத்துக்கு வர முடியும். இப்ப வண்டி யாரு பாதுகாப்பா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. வாளையாறு பொறுத்தவரைக்கும் இப்பன்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணா யாரு இதுக்கு மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி யாரும் இல்ல. டிரைவர்களா சேர்ந்து என்னைக்காவது ஸ்ட்ரைக் பண்ணோம்னா கூட லோக்கல் உள்ள போலீஸா கூட சத்தம் போட்டு கலைச்சு விட்டுருவாங்க. இல்லையா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரைக்கு பண்ணா கூட என்ன கூட்டம் சேர்க்கிறியா அப்படின்னு சொல்லி எங்களை சத்தம் போட்டு மட்டம் தட்டி விட்டுறாங்க. குறிப்பாக கேரள அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் கோவை செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு சுதாகர். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சுதாகர். இந்த வாளையாறு பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த பிரச்சனையில கேரள அரசு ஏன் உரிய முறையில கவனம் செலுத்தலன்னு நினைக்கிறீங்க? கேரள அரசு அச்சுதானந்தன் அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருக்கும்போது இருந்து இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க சொல்வதை போல கேரளா மக்கள் தான் இந்த லாரி ஸ்ட்ரைக்னால அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. உதாரணமா இங்கிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து போகக்கூடிய காய்கறினாலும் சரி, நாமக்கல்லிருந்து வரக்கூடிய முட்டை கோழிகளாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து போகக்கூடிய இங்கிருந்து இண்டஸ்ட்ரியிலிருந்து போகக்கூடிய வெட் கிரைண்டர்ஸ் மற்ற உதிரி பாகங்களாக இருந்தாலும் சரி,
எல்லாமே இங்கிருந்து தான் இந்த வாளையார் சோதனை சாவடி வழியாகத்தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இங்கிருந்து போகக்கூடிய இந்த பாதையை அரசு சரியா அந்த முன்னாடி டிரைவர் சொன்னது போல 3 கவுண்டர்களுக்கு பொதுவாக ஒரு 15 கவுண்டர்கள் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஸ்கேனர் அமைக்கிறதுக்கும் அவங்க தாமதப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாரிகள் வெயிட் மெஷின் போட்டு அந்த லாரியில் எவ்வளவு டன் வந்திருக்கு அப்படிங்கறத வெயிட்டை போட்டு பார்த்துட்டு கூட்டிட்டு போற அளவுக்கு கேரள அரசு இந்த லாரிகள் உரிமையாளர்களுக்கு எந்த சலுகையும் பண்ணி தரல. தனியார் அமைப்புகள் கிட்ட போய் வெயிட் மெஷின்ல போட்டு பண்ணக்கூடிய ஒரு தவறான சூழ்நிலை கேரள அரசு பின்பற்றி இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருடத்திற்கு லாபமாக வந்தாலும் கூட கேரள அரசு கேரள மக்களையோ இல்ல அல்லது இந்த லாரி உரிமையாளர்களையோ ஒரு பொருட்டாவே இதுவரைக்கும் எடுத்துக்கல. மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாகத்தான் முன்னாடி இருந்த சிபிஎம் ஆகட்டும் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாகட்டும் மக்களுக்கு விரோதமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இவங்க திசை திருப்பதற்காக மற்ற பிரச்சனைகளை முன்னிறுத்துவதனால கேரளா மக்கள் அந்த பிரச்சனைகளை பெருசா படுத்துறாங்களே ஒழிய இந்த லாரி இதை பத்தி அவங்க கண்டுக்கிறது இல்லை ஒரு சில டைம்ல. தொடர்ந்து பேசலாம். திரு சுதாகர், தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாளையார் சோதனை சாவடியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மிக முக்கியமாக அங்கே கவுண்டர்கள் 3 கவுண்டர்கள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. மேலும் அங்கே ஸ்கேனர்கள் போதுமானதாக இல்லை. ஆகையால் ஒவ்வொரு லாரியும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அங்கே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த ஒரு பிரச்சனையில் இதற்காக ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை தமிழக லாரி உரிமையாளர்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியை கடந்து செல்ல இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். நாங்க ரொம்ப லைன்ல மறுபடி உள்ளே ரொம்ப நேரம் நிக்கிறோங்க. அதனால மத்த ஸ்டேட் மாதிரி எங்களுக்கு வண்டி சீக்கிரம் பாஸ் ஆகிற மாதிரி போகணுங்க. எங்களுக்கு 300 ரூபா 400 பேட்டா வருது. அது 3 நாள் இங்கேயே செலவாகி போயிருதுங்க. நாங்களுக்கு பாத்ரூம் வசதியெல்லாம் நாங்க இங்க இருந்து பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. வண்டி நேரம் சீக்கிரம் பார்த்தா போய் ரோடு அடிக்க அடுத்த ரோடு எடுத்துட்டு வந்துட போறோம். இந்த மாதிரி லைன்ல நவுத்துறதுக்கு உள்ள நிக்கிறதுங்க இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதெல்லாம் எங்களுக்கு மாத்தி தரணும். மற்ற ஸ்டேட் மாதிரி வண்டி வந்தா நேரம் வந்துட்டு சீக்கிரம் பாஸ் பண்ணிடுவாங்க. பில்லு பார்த்துட்டு அவங்க அது பிடிச்சி வைக்கிட்டு அதுக்கு ஏதோ அவங்க பண்ணிட்டு நம்ம சொல்ல போறது இல்லைங்க. அது டாக்ஸி கட்டாதான் அவங்களுக்கு பார்த்து பண்றாங்க. அது கட்ட அது நம்மளுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கு தான் ரொம்ப சொல்லுவாங்க. பார்ட்டி அவங்க உட்காந்துக்கிறாங்க, இங்க உட்காந்துக்கிறாங்க. கஷ்டப்படுறது நாங்க தான் சார். சத்தீஸ்கர்ல இருந்து கேரளாவுக்கு லோட் ஏற்றி வந்திருக்கேங்க. நான் இப்ப 20 நாளா அங்க இருக்கிறேங்க. எனக்குன்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இங்க இல்லைங்க. கழிப்பிடம் இல்ல, குளிக்கிறதுக்கு இடம் இல்ல. டெய்லி 300 ரூபா சாப்பாட்டு காசு கொடுக்குறாங்க. அதுவே இங்க முடிஞ்சிருதுங்க. சாப்பாடு செலவு எங்களுக்கு கொடுக்குற பேட்டா எல்லாமே இங்க 20 நாள் செலவான போது எங்களுக்கு எங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலா இருக்கு. உலகத்துல எத்தனையோ சேல் டாக்ஸ் நாங்க போயிட்டு வந்தோம். ஆனா இந்த கேரளா சேல் டாக்ஸ் எங்களால பாஸ் பண்ணவே முடியலைங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இந்த மாதிரி இப்படியே நீடிச்சுன்னா அந்த டிரைவர் தொழில நாங்க விட்டு எங்க ஊருக்கே நாங்க போனாலும் போயிருவோங்க. ஹைதராபாத்ல இருந்து லோட் ஏற்றிட்டு வர ஸ்டீல் கம்பெனி எங்க டாக்ஸ் கட்டலன்னு சொல்லி 2 நாள் ஆச்சு வண்டி நின்றுக்கிறான். நான் 2 நாளா நிறுத்திட்டு பார்ட்டிக்கு போன் போடுறேன், பார்ட்டி எடுக்க மாட்டேங்கிறான், சேல் டாக்ஸ்காரன் பேச மாட்டேங்கிறான். அதே மாதிரி சேல் டாக்ஸ்ல என்ட்ரி போட போனோம்னா அவன் படுத்து தூக்கிக்குவான். 2 வண்டி என்ட்ரி போடுவான், மீதி வண்டி என்ட்ரி போட மாட்டான். பின்னால பாருங்க ஆயிரக்கணக்கான வண்டி நிக்கிறோம். 1 நாள்ல 2 நாள்ல 5 நாள் 6 நாள் நிக்கிறோம். ஒரு இந்திக்காரன் 6 மாசமா வண்டி நிறுத்திட்டு இருக்கிறான். காரணம் டாக்ஸ் கட்டுறது கிடையாது. அப்படியே டாக்ஸ் கட்டினால செக் போஸ்ட்காரன் என்ட்ரி போடுறது கிடையாது. அவன் என்ட்ரி போடுவான், போனா கமல் படுத்து தூக்கிக்குவான். 2 வண்டி என்ட்ரி போட்டு டீ குடிக்கு போயிருவான். 2 வண்டி என்ட்ரி போட்டு குடும்ப நாயம் பேசிட்டு இருப்பான். இதே மாதிரிதான் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இது இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல. நான் 10 வருஷத்துக்கு மேலாச்சு டிரைவரா. இந்த 10 வருஷம் இதே சுச்சுவேஷன் இதே பொசிஷன் தான் நடந்துட்டு இருக்குதா தவிர்த்து இதுக்கு ஒரு மாற்றமே கிடையாது. ஆக்ஷன் எடுக்கிறம்பா ஆக்ஷன் எடுக்க மாட்டான், பேசுறம்பா பேச மாட்டான். 4 நாள் வேலைக்கு போடுறான், அவன் வேலையும் செய்ய மாட்டான். இதே தான் நடந்துட்டு இருக்குது. நான் 2 நாள் 3 நாள் ஆகி போச்சு. இங்கேயே பல்லு விளக்குறது, சோறாக்குறது, சோறு திக்கிறது, இதே வேலையில இங்க இருக்கிறாங்க. எல்லா டிரைவரும் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறோம். 3 நாள் அங்க நிக்கிறேங்க. ஒரு பில்லு டாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா ஒரு சின்ன நம்பர் தப்பு, கவர்மெண்ட்லோட பேர்லோட ஒரு சின்ன தப்புனால 3 நாள் நிக்கிறேன். இங்க எனக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லைங்க. பாத்ரூம் இல்ல, குடிக்க தண்ணி கூட இல்லைங்க. அப்புறம் ஹோட்டல் இல்ல, சாப்பிடறதுக்கு தூங்கறதுக்கு வசதி இல்ல. ஏகப்பட்ட கஷ்டங்க. யாருமே இங்க அதிகாரிகளை போய் எதனை கேட்டா நீ எதுக்கு எங்க நாட்டுக்கு வர, நீ உன்னை யாரு வர சொன்னாங்க, எந்த அதிகாரி கேட்டா அப்படிதான் சொல்றாங்க. இதே கவர்மெண்ட்லோட தான் ஒரு நம்பர், சின்ன நம்பர் அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு நம்பர் சேர்த்து போட்டாங்க. இன்வெஸ்ட் கரெக்டா இருக்குது, டாக்ஸ் கரெக்டா இருக்குது, எக்ஸஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது. ஒரு நம்பர் சேர்த்து போட்டதுனால நான் 3 நாள் நிக்கிறேன். அந்த நம்பர் பத்தி எனக்கு கவர்மெண்ட் எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் என்ன ஆவறது, என்னோட குடும்பம் என்ன ஆவறது, நான் எனக்கு என்ன வருமானம்? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்குது. அது இங்க
சாப்பிடறதுக்கு 500 ரூபாய் ஆகுது, தண்ணி விலைக்கு வாங்குறதாக்குது, பாத்ரூம் போறதுக்கு எந்த வசதியும் இல்ல. இதெல்லாம் வந்து பெரிய அதிகாரிங்க பார்த்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து எல்லாம் வந்து எனக்கு ஸ்டெப் எடுத்து நல்லது பண்ணி கொடுக்கணும். நான் சென்னையில இருந்து கேரளா கள்ளிக்கட்டுக்கு கம்பி ஏற்றி வர ரெகுலரா கம்பி தான் ஓட்டுறதுங்க. இங்க வந்து கேரளா செக் போஸ்ட்ல வந்தா டாக்ஸ் கட்டல, அது கட்டல, இது கட்டலன்னு எதையாவது ஒரு குறைய சொல்லி 4 நாள் 3 நாள் நிக்க வச்சிடறாங்க. இங்க பில் எடுத்துன்னு போய் கேட்டோம்னா அதிகாரிங்க வந்து பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போர்டு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்களே தவிர, ஆனா இவங்க வந்து எங்கள்கிட்ட பணம் வாங்காம பில்ல பதிக்கிற வேலையே கிடையாது. அதிகாரி ஒரு நாள் செக் பண்றதுக்கு வராங்க, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வண்டியும் பூரா அனுப்புறதே கிடையாது. இவங்க இது அவங்கள்ட்ட தான் பேசி கதை ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர, முடிஞ்ச பிறகு காசு கொடுன்னு தான் கேக்குறாங்க. ரெண்டாவது ஆர்டிஓ வந்து காசு வாங்குறாங்க. செக் போஸ்ட்ல பாசிங் லோடுக்கு காசு கொடுத்து போக வேண்டிய நிலமெல்லாம் அங்க வருதுங்க. ஆர்டிஓ வந்து மாமூலு ரொம்ப கேக்குறானுங்க. HR வண்டினால 300 ரூபாய் கூட இல்லாட்டினா 5000 ரூபாய் கேஸ் போடுறானுங்க அப்படின்னு சொல்றானுங்க. அது இல்லாம தமிழ்நாட்டுல வரும்போது அங்கே மாமூல் கொடுத்துட்டு வரணும். HR வண்டிக்கு 300 ரூபாய் மாமூல், இல்லாட்டினா மாச கேஸ் போட்டுட்டு போ அப்படிங்கிறாரு. மாச கேஸ் 1000 போட்டா கூட அவங்க வந்து காசு கேஸ் போட்டாலும் 100 ரூபாய் மாமூல் வேணும் அப்படின்னு சொல்றானுங்க. இதை பற்றி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு களைய பெருமாள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். அதிக வண்டிகள் வர காரணத்தினால் சுமார் ஒரு நாளைக்கு 2500 3000 லாரிகள் அந்த தமிழ்நாட்டு வழியாக இங்க கேரளாவுக்குள்ள பாலக்காடு வாளையார் வேளந்தூருக்கு நுழையுது. இந்த வண்டிகள் வரும்போது இதுக்கு சௌகரியங்கள் செய்யறது இப்போ வந்து சௌகரியம் கம்மியா இருக்குது. அதனால என்ன பண்றேன், ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கேட்டா, நாங்க வந்து ஆளுகள் அதிகம் இல்லைங்கிறோம். சரி, கவுண்டர்கள் அதிகம் போடுங்க, ஆளுகள் அதிகம் போடுங்க. 41 ஆளை வச்சுக்கிட்டு 3 ஷிப்ட்ல எப்படி வேலை செய்ய முடியும்? கவுண்டர் போட்டிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கவுண்டர் எக்ஸ்ட் பண்ணி கொடுங்க. ஆளுகள் 100 பேர் போடுங்க. கேரளா கவர்மெண்ட்ல 100 பேர் போட்டா வண்டி சீக்கிரம் போகும். அப்புறம் வண்டி வந்து ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டா, எங்களுக்கு வந்து குத்தி எடுக்கிறதுனால எங்களுக்கு லேட் ஆகுது. வண்டியெல்லாம் செக் பண்ணி ரெவன்யூ நாங்க பாக்கணும் கேரளா ஸ்டேட்டுக்கு. அதனால நாங்க அதுல குத்தி பாக்கிறோம். இந்த கம்பி வச்சு குத்தும் போது என்ன ஆகுதுன்னா எல்லாம் டேமேஜ் ஆகுது. இதை காரணம் கேட்டா உடனே நீ ஸ்கேன் போடுங்க. ஸ்கேன் போட்டீங்கன்னா வந்தீங்கன்னா உடனே போட்டோ எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம். அது மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டா எந்த வண்டியா இருந்தாலும் உள்ள இருக்க சாமான் தெரிக்கிறோம். ஏன்னா தப்பான ஐட்டங்களை வந்தாலும் நல்ல லோடு வந்தாலும் தெரிஞ்சிடும். உடனே வண்டியை கையெழுத்து போட்டு அனுப்பிடலாம். கரெக்ட் லோடுக்கும் 20, ஓவர்லோடு வந்தாலும் 20 அதை சார்ஜ் பண்றாங்க. இந்த மாதிரி கைக்கூலி ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் அங்க போகுது லாரிக்காரன் பணம். அதை வந்து நீங்க தனியாருக்கு கொடுக்காம எங்களுக்கு கவர்மெண்ட் லோடு இது வேமிஷன் ரெடி பண்ணி இன்னும் 2 வேமிஷன் போடுங்க, வண்டி சீக்கிரம் வரும். கிரீன்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேன் போட்டு கொடுத்தீங்கன்னா அது சீக்கிரம் வரும். சேல் டாக்ஸ் லேட் ஆகுதுனாங்க ஆளுகள் அதிகம் போடுங்க, அதுலயும் வந்துடும். இந்த ஆளுகளை வந்து 100 பேர் வேலை செய்யற இடத்துல 41 பேரை மட்டும் போடுறாங்க. எப்படி வேலை நடக்குங்க? எல்லா பூத்தும் கம்மியா இருக்குது. அந்த 41 பேர்ல 2 ஷிப்ட்ல போடும்போது ஒருத்தன் கக்கூசு போயிடுவான், ஒருத்தன் சிகரெட் குடிக்க போயிடுவான், ஒருத்தன் வந்து சாப்பிடறதுக்கு போயிருவாப்புல, ஒரு யாரும் சொந்தக்கார வயிற்று வலி என்ன போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வண்டி சீக்கிரம் போறதில்லை. வாளையாறு சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி திரு களைய பெருமாள் கருத்துக்களை பதிவு செய்தார். அதை கேட்டும் தொடர்ந்து அகில இந்திய மோட்டார் காங்கிரசின் முன்னாள் தலைவர் சண்முகப்பா தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். திரு சண்முகப்பா, இந்த பிரச்சனையில உடனடியா தீர்வு காண வேண்டும் என்றால் கேரள அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? உடனடியாக எங்களை கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் தாழ்வுடன் கேட்டுக் கொள்கிறோம். ஒன்று, நேற்று அல்ல, முன்னாள் 2 நாளைக்கு முன்பு அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து மத்தியிலேயே எங்களுக்கு பண்டகை இருக்கிறது என்று பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அவர்களுக்குள்ள இருக்கின்ற பொலிட்டிக்கல் சிக்கலுக்காக எங்களை அழைக்காமல் அதை காலந்தாழ்த்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையாக கேரள மக்களை பிரியும் பாதிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார் அங்கிருக்கின்ற முதல் மந்திரி. எனவே எங்களுக்கு இவ்வளவுதான், எங்களுக்கு தேவையானது 10 கவுண்டர்களை ஓபன் செய்ய வேண்டும், அதில் சுமார் 100 ஆட்களை போட வேண்டும். அதற்காக சம்பள தொகை கொடுப்பதற்கு அவர்களுக்கு பணமில்லை என்ற என்ன காரணத்தினால் நிறுத்தி வைக்கிறார்களோ என்னவோ எங்களுக்கு தெரியவில்லை. வண்டிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை செக் செய்து அனுப்ப வேண்டியது அவர்களுடைய கடமை. நாங்கள் தவறான வழியிலே பொருட்களை கடத்துவதில்லை. அப்படி கடத்தினால் அவர்கள் அந்த வண்டிகளை விடவே வேண்டாம். எனவே இது போல பலமுறை சொல்லியும் அவர்கள் கேட்பதில்லை. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பிருந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாக திகழ நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு நாளைக்கு 70 லட்சம் ரூபாய் சுங்கவரி சாவடி, அட்வான்ஸ் டாக்ஸ் போன்ற டாக்ஸ்கள் கலெக்ட் செய்வார்கள் அந்த இப்போது இருக்கிற சாவடியிலே. சுமார் 3000 வண்டிகள் போகும்பொழுது, ஆனால் எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது 462 வண்டி சென்றிருக்கிறது நேற்று. அந்த 462 வண்டியிலே அவர்கள் வசூல் செய்த
பணம் 62,86,400 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் அவர்கள் வரி வசூலிக்கின்ற இடத்திலே சுமார் 70,000 தான் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கணக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இதெல்லாம் கேரள அரசுக்கு நன்றாக தெரியுமோ தெரியாதோ எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுடைய வாகனங்களை, எங்களுடைய டிரைவர்களை 10 மணி நேரம் காக்க வைத்து மரண செக் போஸ்டாக இருப்பதை நல்ல செக் போஸ்டாக மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எப்பொழுதும் பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்வதில்லை என்று நான் சொல்வதில்லை. அதே போல இன்று 12 மணிக்கு வாளையார் செக் போஸ்டை தவிர சுமார் 8 செக் போஸ்ட் குண்டல்பேட் கர்நாடகாவில், கூடலூரில், பல இடங்களிலே கேரளத்துக்கு 18 வழிகளிலே சாலைகள் மூலமாக சரக்குகள் செல்லலாம். அந்த 18 வழியிலே 10 வழிகள் அடைக்கப்பட்டு விட்டன. ஆனால் மீதமுள்ள 8 வழிகள் இன்று 2 மணிக்கு 12 மணிக்கு நடந்த கூட்டத்திலே தீர்மானம் எடுத்து இன்றிலிருந்து 8 செக் போஸ்டுகள் மூலமாகவும் கேரளா என்றாலே எந்த செக் போஸ்டுகளும் வண்டிகள் போவதில்லை என்ற நிலைமையை நாங்கள் ஏற்படுத்திவிட்டோம். எனவே இதையாவது அரசாங்கம் இழுத்துக் கொண்டு இந்த வேலை செய்ய வேண்டும். இதே போல அங்கிருக்கின்ற கேரளத்தில் இருக்கின்ற அனைத்து வியாபாரிமார்கள், அனைத்து கடை உரிமையாளர்கள் இன்று 1 மணிக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். எந்தவித காரணத்தைக் கொண்டும் கடைசியாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் இல்ல, ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறோம். திங்கட்கிழமை காலைக்குள் பேச்சுவார்த்தை நடத்தாவில் அகில கேரளாவில் இருக்கும் அனைத்து கடைகளும் மூடப்படும் என்று எங்களுக்கு ஆதரவாக அங்கு வியாபாரிகள் சங்கம் ஆதரவு தெரிவிக்கின்றது. அதே போல எல்பிஜி கேஸ் அவர்கள் சனிக்கிழமையிலிருந்து அவர்களும் வண்டிகளை அனுப்புவதில்லை என்ற தீர்மானத்தை கண்டிப்பாக எடுப்போம் என்று அவர்களும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதே போல சிமெண்ட் ஃபேக்டரியில் இருந்து ஏசி சிமெண்ட் ஃபேக்டரி நேற்று முதலே நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே பல கோடிக்கணக்கான ரூபாய், சுமார் ஒரு நாளைக்கு 600 கோடி ரூபாய் பொறுமான பொருட்கள் கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த 600 கோடி ரூபாய்க்குண்டான பொருட்கள் நன்றி. வாளையாறு சோதனை சாவடியை பொறுத்தவரை அங்கே கூடுதல் கவுண்டர்கள் அங்கே அமைக்கப்பட வேண்டும், ஸ்கேனர்கள் அங்கே அமைத்து தரப்பட வேண்டும். நாள் ஒன்றிற்கு 8 மணி நேரத்திற்கு மேலாக அங்கே காத்திருப்பார்கள் ஓட்டுநர்கள். ஆகையால் அவர்களை காத்திருக்க அனுமதிக்காமல் விரைவாக அந்த பணிகளை முடித்து தர வேண்டும். தற்பொழுது லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்த லாரி உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக இவர்கள் வைக்கிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய இந்த ஒரு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கேரள அரசு முன்வர வேண்டும் என்பது ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக பங்கேற்ற திரு சண்முகப்பா அவர்களுக்கும் மேலும் செய்தி அரங்கில் வாயிலாக பங்கேற்ற திரு சுதாகர் அவர்களுக்கும் நன்றி. இத்துடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது 4 மணி செய்திகள். எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். உள்ளபடி இணைந்து வழங்கியவர்கள் Arai Steel, TMT 500 and Sections, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஏப்ரல் 17 முதல் சென்னையிலும் மற்றும் இந்துலேகா பிரியங்கா ஆயில்.